கூட்டு சதி மூலமே ரயிலில் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம் என பாரதிய ஜனதா தேசிய செயலாளரும் ரயில்வே வாரிய பணிகள் வசதிக்குழு தலைவருமான ராஜா கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அவரிடம் செய்தியாளர் மணிகண்டன் நடத்திய கலந்துரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். நீங்கள் ரயில் பயணிகள் வசதிகள் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறீங்க. இப்போ சமீபத்தில் ரயில் கொலை நடந்திருக்கு. பாதுகாப்பு குறைபாடு இதுக்கு காரணம்னு நினைக்கிறீங்களா? அதாவது ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வேகனில் கேஷ் வருதுன்னு தகவல் கிடையாது. ஆர்பிஎஃப்க்கு சென்னைக்கு சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு தான் தெரியும். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸு 8 பேர் பக்கத்து வேகனில் இருந்தாங்க கம்பார்ட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இவ்வளோ பெரிய ஹோல், ஏன்னா அது 4 இன்ச்சு திக்கு மொத்தம், அந்த மாதிரி அது இருக்கும்பொழுது எப்படி கட் பண்ணாங்க? அதுக்கு கேஸு, அதுக்கான கட்டர், இந்த வசதிகள்லாம் முன்னாடியே போயிருக்கணும். இது ஒரு பெரிய ஆர்கனைஸ்டு குரூப். இதன் பின்னாடி இல்லாமல் சாதாரண திருட்டா நான் நினைக்கல. இது கொள்ளை இல்லை, இது ஆர்கனைஸ்டு குரூப் பின்னாடி இருக்கணும். இல்லாமல் இது நடத்த முடியாது. அதோட யாரோட உள்ள ஊழியர்களுடைய கன்னைவன்ஸ் இல்லாமல் நடந்திருக்காது. அது இட்ஸ் வெரி சீரியஸ் மேட்டர். ஆனால் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சால் தான் நான் அதை பற்றி எதுவும் பேச முடியும். இது மேலே ரயில் மேலே இந்த கொலை நடந்திருக்குங்களா, இல்லை ரயில் பெட்டியில் உள்ள நுழைந்து இந்த கொலை நடந்திருக்கு? உள்ளேருந்து தான் இது கட் பண்ணியிருக்க முடியும். ஏனென்றால் அதுக்கு முன்னாடி ஆள் போக மேலே இருந்தால் வழிக்கணும், கட் பண்ணலாம் முடியாது. இதுக்கு மேலும் பக்கத்தில் தமிழக காவல்துறையினர் ஆயுதமேந்தி காவலுக்கு வந்திருக்கிறாங்க. இதே மீறி ஒரு கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு. இது எதை மீறி நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அந்த கூட இருந்தவங்களோட அசட்டை நிச்சயமாக காரணம். ஆனால் உள்ளுக்குள்ளே போனதுக்கு ஏதோ ஒரு கூட்டு சதி இருக்குது.